வணக்கம் மக்களே. உங்கள் தமிழ் மகன் ஐசக் மறுபடியும் வந்துட்டேன். இன்னைக்கும் நான் விஜய் சித்ரா பத்தி தான் பேசலாம்னு இருக்கேன். ஆனா இன்னைக்கு நம்ம என்ன பேச போறோம்னா, ஏற்கனவே பேசினதையோ இல்ல நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயத்தை பத்தி இல்ல. கண்டிப்பா நான் அதை பத்தி பேச போறது இல்ல. ஆனா இன்னைக்கு நம்ம பேச போற விஷயம் என்னன்னா, என் மனசுல உறுத்திக்கிட்டு இருக்கிற சில விஷயங்கள் நான் உங்ககிட்ட பேசலாம்னு முடிவு பண்ணியிருக்கேன். ஏற்கனவே பேசியிருக்காங்களான்னு தெரியல. ஆனா மறுபடியும் ஒரு தடவை நம்ம எல்லாருக்கும் ஞாபகப்படுத்துற வகையில சில விஷயங்கள் நம்ம திருப்பி அலச போறோம். சரிங்களா? விஜய் சித்ரா ஒரு 28 வயசு பொண்ணு, சின்ன திரை நடிகை, இறந்துட்டாங்க. அது எல்லாருக்குமே தெரியும். அவங்களுடைய இறப்பு மர்மமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேரு போராட்டம் பண்ணிக்கிட்டே தான் இருக்கும். இந்த நிமிஷம் வரைக்கும் நம்ம நியாயத்துக்காக போராடிக்கிட்டு இருக்கோம். நியாயம் கிடைச்சதா இல்லையா? இல்ல போராடிக்கிட்டே தான் இருக்க போறோமா? இன்னும் எவ்வளவு நாளைக்கு போராட போறோம்? அவங்க இறந்து ஒரு 3 மாசம் மேல ஆயிருச்சு. நிறைய விஷயங்கள், நிறைய பேரு நிறைய கருத்துக்களை தெரிவிச்சுக்கிட்டே தான் இருக்காங்க. எது உண்மை எது பொய்ன்னு நம்மளுக்கு ரொம்ப குழப்பமா இருக்கு. எதுவா இருந்தாலும் மரணம் நடந்துருச்சு. எனக்கு என்ன ஒரு மனசு கஷ்டமா இருக்குன்னா ஒரு சாதாரண குடும்பத்துல பிறந்த ஒரு பொண்ணு எவ்வளவு கனவுகளோடு இருந்திருப்பாங்க, எவ்வளவு போராட்டங்களை சந்திச்சிருப்பாங்க. ஒரு நடிகையா வர்றதுக்கு, ஒரு சின்ன திரையில ஒரு பிரபலமான நடிகையா ஆவறதுக்கு அவங்க எவ்வளவு போராட்டத்தை சந்திச்சிருக்கணும். நம்ம உட்கார்ந்துட்டு நிறைய விஷயங்களை பேசலாம். ஆனா உண்மையிலேயே அந்த நிலைக்கு வர்றதுக்கு அவங்க போராடுறது அவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். அந்த வலியும் வேதனையும் எவ்வளவு அவமானங்களை சந்திச்சிருப்பாங்க, எவ்வளவு பெயின் இருந்திருக்கும். ஒவ்வொரு சக்சஸ், நம்ம வாழ்க்கையில கிடைக்கிற ஒவ்வொரு வெற்றிக்கும் பின்னால அவ்வளவு தோல்வி, அவ்வளவு அவமானங்கள். கண்டிப்பா நம்ம எல்லாரும் அதை சந்திச்சிருக்கோம். இந்த 28 வயசு பொண்ணுக்கு எவ்வளவு கனவுகள் இருந்திருக்குமோ நம்ம யாருக்கும் தெரியாது. என் மனசுல ஒரு விஷயம் தோணிக்கிட்டே தான் இருக்கும். நாம விஜய் சித்ராவோட ரசிகர்கள் இன்ன வரைக்கும் ஜஸ்டிஸ் ஃபார் விஜய் சித்ரான்னு போராட்டம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். நிறைய பேசுறோம், நிறைய ப்ரே பண்ணிக்கிட்டே தான் இருக்கும். ஆனா இந்த ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி அவங்களாம் எங்கெங்க போயிட்டாங்க? ஃபேன்ஸ் மட்டும்தான் இந்த நிமிஷம் வரைக்கும் போராட்டம் பண்ணிக்கிட்டே இருக்காங்க நியாயத்துக்காக. விஜய் சித்ராவுடைய மரணத்துக்காக இந்த நிமிஷம் வரைக்கும் அவங்களுடைய ஃபேன்ஸ், ரசிகர்கள் போராட்டம் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஆனா அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எங்க போயிட்டாங்க? அவங்க யாராவது போராட்டம் பண்றாங்களா, இல்ல என் கண்ணுக்கு தெரியலையா அப்படின்னு எனக்கு புரியல. அதுலயும் ஒர்க்கிங் கலீக்ஸ்ன்னு சொல்லுவாங்க, அவங்க கூட வேலை செஞ்சவங்க, அவங்களே எங்கங்க போயிட்டாங்க? எல்லாரும் அவங்க அன்றாட வாழ்க்கைக்கு திரும்பிட்டாங்களோ? சரி 10ஓட 11 அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டு அவங்க வேலையை பார்க்க போயிட்டாங்க. நம்போ இங்க ரசிகர்களா ஒவ்வொரு நாளும் போராடிக்கிட்டே இருக்கும், நியாயத்துக்காக போராடுறோம். ஆனா அவங்க கூடவே உள்ளவங்க, நெருக்கமா உள்ளவங்க, கூட வேலை செஞ்சவங்க யாராவது ஒரு ஆள் போராடுறாங்களா? இல்ல பெரிய லெவல்ல ஏதாவது ரீச் ஆகுதா இந்த போராட்டம்? சந்தேகமா தான் இருக்கு. எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு தான் நான் பேசுறேன். ஒருவேளை இருக்கலாம், நான் பார்க்காம இருக்கலாம். ஆனா இருந்தாலும் என் கண்ணுக்கு தெரியுது, உங்களுக்கும் தெரியும், இதை நீங்களும் ஒத்துக்குவீங்க. விஜய் சித்ராவோட ரசிகர்கள் மட்டும்தான் இந்த நிமிஷம் வரைக்கும் அவ்வளவு பெரிய போராட்டம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. எவ்வளவு வியூஸ், எவ்வளவு ஷேர், யாரு விஜய் சித்ரா ஏதாவது ஒரு இன்ஃபர்மேஷன் கிடைச்சிச்சுன்னா நம்ம போய் பாக்குறோம். ஏன்னா ஏதாவது ஒரு புது தகவல் கிடைச்சிருக்கா அப்படின்னு. இதே மாதிரி அவங்க ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி, கூட வேலை செஞ்சவங்களுக்கு தோணுமா? இல்ல சரி பரவாயில்ல, நடந்தது நடந்துருச்சு, நம்ம வாழ்க்கையை பார்க்கணும்னு சொல்லிட்டு எல்லாரும் இருக்காங்களா? ஒரு மரணம் நடக்கும்போது அதிகமா வலிக்கிறது குடும்பத்தில் உள்ளவங்களுக்கு, நண்பர்களுக்கு, வேலை இடத்துல ஒன்னா வேலை செஞ்சவங்களுக்கு. வலி இருக்கலாம், இல்லைன்னு நான் சொல்லல. ஆனா நம்ம போராடுற அளவுக்கு காமன் மேன், ஒரு ஃபேனா நம்ம பேசுற அளவுக்கு யாராவது பேசுறாங்களா இறங்கி? நீங்க பாத்திருக்கீங்களா? வழக்கமா சாதாரணமான ஆளா இருந்தா நம்ம கண்டிப்பா அந்த வலி நம்ம குடும்பத்துக்கு இருக்கும், நம்ம நண்பர்கள் வட்டாரத்துல இருக்கும். அவங்க கண்டிப்பா துடி துடிச்சு போயிருவாங்க. கண்டிப்பா அந்த வலி தெரியும். நம்ம சாதாரண ஆள் இறந்துட்டாலே கண்டிப்பா நம்ம சுத்தி இருக்கிறவங்களுக்கு அந்த வலியும் வேதனையும் நல்லா தெரியும்.
சாதாரணமா இயற்கையா மரணம் அடைஞ்சிட்டா அது வேறங்க. மர்மமா இருக்கும் பொழுது கண்டிப்பா நம்ம கூட உள்ளவங்க கேள்வி கேட்பாங்க. என்ன நடந்துச்சு, ஏது நடந்துச்சுன்னு தெரிஞ்சுக்கணும்னு எல்லாரும் ஆர்வமா இருப்பாங்க. ஆனா இந்த விஷயத்துல 3 மாசத்துக்கு மேலேயும் ஆயிருச்சு. நிறைய தரப்புல நிறைய இன்ஃபர்மேஷன் கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. என்னோட கேள்வி என்ன, நம்ம மட்டும் தான் போராட்டம் பண்றோமா? ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி அண்ட் ஒர்க்கிங் கலீக்ஸ் அவங்களாம் யாருமே காணுமே. 1000 ரீசன் இருக்கலாம். தெரியும், நம்மளுக்கு பர்சனல் லைஃப் இருக்கு, அதையும் நம்ம பார்க்கணும். வேலை வெட்டிக்கு போகணும், சம்பாதிக்கணும், எல்லாமே சரிதான். ஆனா இதே மாதிரி ஒரு attitude எல்லா காலத்திலயும் பொருந்துமா? உங்க கூட வேலை செய்யறவங்களுக்கு ஒரு அநீதி நடந்துருச்சுன்னா இப்படிதான் மௌனமா இருப்பீங்களா? வெளியே கேள்வி கேட்க மாட்டீங்களா? கேட்டா ஆதாரம் இல்ல, ப்ரூஃப் இல்ல, எவிடன்ஸ் இல்ல, எல்லாமே ரைட்டுங்க. ஆனா ஒரு moral சப்போர்ட், ஒரு ப்ரே, நம்ம ஒருத்தர் இல்லைங்க, கோடிக்கணக்கான பேர் உட்காந்து ப்ரே பண்ணும்போது அந்த ப்ரேயருக்கு கண்டிப்பா ஒரு சக்தி இருக்கும். அதை நான் நம்புறேன். டெய்லி நம்ம இதையே பத்தி பேசிக்கிட்டு இருக்கோம். ஏதாவது புது தகவல் கிடைச்சிச்சான்னு ஏங்கிக்கிட்டு இருக்கோம். மாற்றங்கள் வருமா, நியாயங்கள் கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு போராடிக்கிட்டு இருக்கோம். ஆனா மனசுல உள்ள ஆதங்கம் என்னன்னா, கூட உள்ளவங்க யாரும் அதை பத்தி கவலைப்படுற மாதிரி தெரியலையே. இருக்கலாம், அவங்க கவலைப்படலாம், நம்ம கண்ணுக்கு தெரியாம இருக்கலாம். லைஃப் மாறுது, நம்ம லைஃபை நம்ம பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் ஒதுங்கி இருக்கலாம். ரொம்ப கஷ்டமா இருக்குங்க. ஒரு 28 வயசு பொண்ணு, அத மனசுல முதல்ல நான் சொன்ன மாதிரி எவ்வளவு கனவுகள் இருந்திருக்கும். இப்போ அந்த கனவுகள் எல்லாமே சிதைஞ்சு போயிருச்சு. பெண்களுடைய கனவை தடுக்கிறதுக்கு யாருக்குமே இங்க உரிமை இல்லை. அந்த பொண்ணோட கனவு கனவாவே போயிருச்சு. மனசுக்குள்ள எவ்வளவு ஆசையோ ஒவ்வொன்றும் ஒன்னொன்னா நிறைவேற காலத்துல இந்த மாதிரி நடந்தது ரொம்ப வேதனையான விஷயங்க. நம்ம எதுக்கு இங்க போராடுறோம்? நம்மளுக்கு என்ன கிடைக்க போகுது இங்க போராடுறதுல? ஒரே ஒரு சின்ன விஷயம் தாங்க. அடுத்து வர்ற தலைமுறை கண்டிப்பா எல்லாரும் பாதுகாப்பா இருக்கணும். பெண்கள் எந்த துறையில வேலை செஞ்சிருந்தாலும் அவங்க பாதுகாப்பா இருக்கணுங்கிறதுக்காக தான் நம்ம இங்க போராடிக்கிட்டு இருக்கோம். தப்பு செஞ்சுட்டு யாரும் வெளியே சுதந்திரமா தெரியக்கூடாது. இன்னைக்கு இவங்களுக்கு நடந்தது நாளைக்கு வேறொருத்தருக்கு நடக்கலாம். அதுதானே நம்மளுடைய ஆதங்கம். இங்க யாரையும் நம்ம குற்றம் சொல்ல வரல, நியாயத்தை மட்டும் தான் கேட்கிறோம். அந்த நியாய கடைக்கு எதுக்கு இவ்வளவு நாள் ஆகுது? இன்னும் எத்தனை காலத்துக்கு நம்ம போராடிக்கிட்டு இருக்க போறோம்? ஒவ்வொரு நாளும் இதே தான், போராட்டம் போராட்டம் போராட்டம். இந்த வீடியோ பாக்குறவங்க தயவு செஞ்சு ஜஸ்டிஸ் ஃபார் விஜய் சித்ரான்னு மட்டும் சொல்லிடாம அவங்க ஆத்மா சாந்தி அடையணும். நம்மளை விட்டு போன விஜய் சித்ராவோட ஆத்மா சாந்தி அடையணும். ப்ரே ஃபார் விஜய் சித்ரா. நன்றி.